அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீங்களே எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக திகழ்கிறார். அவர் மனித வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக வலுவாக வக்ரகதியில் வலம் பெறுவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது அமோகமான நன்மையை மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடியவரும் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். குறிப்பாக ஜென்மசனியின் ஆதிக்கம் 7.5 சனி காலகட்டத்தில் அதி தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தையும் அது மட்டுமல்லாது பல வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய வகையில் நன்மையை பெற்று தருகிறது. 4ஆம் இடம் மிக வலுவுள்ளதாக இருப்பதால் பல வகையில் நீங்கள் எதிர்பாராத சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை சிறப்பான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்க முடியும். தாய் வழி தந்தை வழி உறவுகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை கிடைக்கும். குறிப்பாக மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி மன நிறைவு காணக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது மே மாதம் 26ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் 5இல். எனவே அதற்கான பலனை இந்த தருணத்தில் இருந்தே உறுதியாக சந்திக்க முடியும். ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறும் வேலை என்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் உச்சம் பெற்றதற்கு பிறகு ஜென்ம ராசியிலும் அவரது பார்வை கிடைக்க போகிறது. அதற்கு முன்னதாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் பார்வையை 8ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வை அஷ்டமத்தின் மீது பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் விலகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குரு பகவான். குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் பார்வையை தொழில் ஸ்தானத்தின் மீது மிக வலுவாக பதிப்பதால் நல்ல தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களில் மிகப்பெரிய அளவில் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் 7.5 சனி என்றாலும் கூட இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் உருவாக்குகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் அதி தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அவருக்கு நேர் எதிராக அமர்வதால் சோதனை நிறைந்த விஷயங்களை கூட சாதனை நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு கொசுவானது இந்த உலகத்தில் பிறக்கிறது. அந்தபடி பிறந்த கொசுவை தனது தாய் கொசு அரவணைத்து வளர்க்கிறது. சில தினங்களுக்கு பிறகு இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சென்று பார்த்து வா, அப்போதுதான் இந்த உலகத்தின் அருமை உனக்கு தெரியும் என்று அந்த கொசுவிடம் சொல்ல அந்த கொசுவும் செல்ல ஆரம்பிக்கிறது.
அப்போது இயற்கை அழகுகளை மிகவும் ரம்மியமான இயற்கை சூழலை பார்த்து கொசு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அப்போது அங்கு இருக்கும் மனிதர்களை பார்த்து அருகில் செல்லலாம் என்று ஒரு குழந்தையின் அருகில் செல்கிறது. அந்த குழந்தை அந்த கொசுவை பார்த்தவுடன் நசுக்க வேண்டும் என்று தனது இரு கைகளையும் நடுவில் அந்த கொசுவை நசுக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்ய அந்த கொசு அதை பார்த்து சுதாரித்து கொண்டு சற்று மேலே எழும்புகிறது. அதைவிட உயரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த கொசுவை நசுக்கி சாகடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அப்போது அதை பார்க்கக்கூடிய அந்த கொசு அதிலிடம் இருந்து சுதாரித்து கொண்டு அவர்கள் நசுக்கக்கூடிய வேளையில் அவர்களை விட்டு இன்னும் உயரமாக பறந்து தப்பித்து விடுகிறது. பலர் கையில் மாட்டி நசுக்க வேண்டிய கொசு எப்படியோ சுதாரித்து கொண்டதால் அவர்கள் கையில் மாட்டாமல் அங்கிருந்து தப்பித்து ஒரு வழியாக தாய் இருக்கும் இடத்தை வந்து அடைகிறது. தாய் கொசு அந்த கொசுவை பார்த்து உலகம் அழகாக இருந்ததா என்று கேட்க அந்த கொசுவோ உலகத்தில் இயற்கை அழகு மிகவும் அருமையாக இருக்கிறது, ஆனால் அதைவிட மனிதர்கள் என்னை வரவேற்றது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது. நான் இந்த உலகிற்கு வந்ததை பார்த்து மனிதர்கள் கைதட்டி என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் உற்சாகப்படுத்துவதால் நான் ஏற்கனவே பறந்த உயரத்தை விட அதைவிட அதிக உயரத்தில் பறந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் இங்கு வந்திருக்கிறேன் என்று அந்த கொசு பதிலளிக்கிறது. ஆனால் உண்மையில் இது அப்படியல்ல. சாதகமற்ற சூழலை கூட நேர்மையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த கொசு எப்படி சிந்திக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த வேளையிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக 7.5 சனி காலகட்டம் என்றாலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியாக இருந்தாலும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் நிச்சயமாக கைகூடும். சில காரிய தடைகளும் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இருக்கலாம், ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதை விட குரு பகவான் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் தருணமாக அமைவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியாக பலருடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பிரம்மாண்டமான வளர்ச்சியும் அசூர முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதே போன்று அரசியலில் பல அதிரடியான திருப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதோடு வெற்றியை உறுதி செய்யும் சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் 7.5 சனியாக இருந்தாலும் குரு பகவான் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அதே போன்று முடிந்தால் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் தரிசிப்பது பல சிரமங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரமாக உறுதியாகவே அமையும்.